ரெண்டாவது ரூல் குளிக்கிறது. ரெடியா இரு மாமா. ஐயோ ரொம்ப கஷ்டமே. அவ வரதுக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு மறந்து போயிட்டேன்னு அவட்ட சொல்லிடலாம். நீ பாத்ரூம்குள்ள எதுக்காக வந்த? நீ போ. எதுக்காக வந்த? நீ எதுக்காக இங்க வந்த? எதுக்கு வந்த? வெளிய போ. ரொம்ப நேரமா உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மாமா. உட்காருங்க மாமா, நான் குளிக்க வைக்கிறேன். நீல ஒரு ஆம்பளை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்குலாம் சுத்தமா வெக்கமா இல்லையா? ஒரு ஆம்பளை கிட்ட குளிக்க வைக்கிறேன்னு சொல்றதுக்கு வெக்கப்படலாம். ஆனா புருஷனை குளிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு மாமா வெக்கப்படணும்? இந்த வித்தியாசம் கூட தெரியல உங்களுக்கு? என்ன புருஷனோ என்னவோ. நான் தான் உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. உட்காருங்க மாமா. ஏய் ஸ்டாப் இட். இங்க பாரு, சின்ன வயசுல எங்க அம்மா என்ன குளிக்க வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அம்மா கிட்ட வெக்கப்படலாம், ஆனா பொண்டாட்டி கிட்ட அப்படி எல்லாம் இருக்க கூடாது மாமா. அது கூட தெரியல உங்களுக்கு? நீங்க உட்காருங்க வாங்க. முதல்ல முதுகுல தண்ணி ஊத்தவா இல்ல தலையில தண்ணி ஊத்தவா? என் முட்டிலே தண்ணி ஊத்திட்டு போ. சும்மா இரு மாமா, உங்களோட விளையாட்டுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வெளிய போ. வாங்க மாமா உட்காருங்க. சிவா, பூமி, ககன், டிஃபன் ரெடி. சீக்கிரம் வாங்க. அம்மா, பூமி எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? தெரியலடி. ககன் அவகிட்ட பேசுறேன்னு சொன்னா. என்ன சொன்னாலோ என்னமோ. அவங்க டிஃபன் சாப்பிட வருவாங்கல்லம்மா, அப்ப நீ அண்ணா கிட்ட கேளு. என்ன கேட்க சொல்ற? யாரை கேட்க சொல்ற பூரி? அண்ணா கிட்ட கேட்க சொன்னேன். அதான் கல்யாணத்தை பத்தி. கல்யாணமா? கல்யாணத்தை பத்தியா? ஆமா. அங்க பாருமா, அண்ணனும் பூமியும் வராங்க. அம்மா மறக்காம கேளுங்க. எதுக்கு இவ்ளோ அவசரம்? வாங்க மாமா. குட் மார்னிங் பூமி. குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அக்கா. அத்தை எங்க நான் பரிமாறேன், நீ உட்காருமா. ஏண்டா பூமி என்ன சொன்னா? அக்கா என்ன சொன்னாங்கன்னு நீங்க மாமா கிட்ட கேக்குறீங்களா ஆண்டி? பூரி வர கல்யாணம்ங்கறா. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சிவா, அது என்ன உனக்கு தெரியாதுன்ற? என்னது எனக்கு தெரிஞ்ச விஷயமா? பிந்து வர ஃபோன் பண்றாளே. ஐயோ உட்காருங்க அத்தை. நான் அப்புறம் சாப்பிடுறேன். ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன். போதும் அத்தை. சொல்லு பிந்து, அதுக்குள்ள காலேஜுக்கு போயிட்டியா நீ? நான் நீ எப்பவும் காலேஜுக்கு வர முடியாது சிவா. என்னாச்சு பிந்து? வீட்ல என்ன காலேஜ் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால என் அத்தை என் படிப்பை நிப்பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்காங்க. நோ, உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஏன் கூட மட்டும்தான். நான் உடனே உன்னோட வீட்டுக்கு கிளம்பி வரேன். வேண்டாம் சிவா, வேண்டாம். நீ வராத. நீங்க வர்றது ரொம்ப பெரிய ஆபத்து. அது இல்ல பிந்து, ஆபத்தா இருந்தாலும் நான் உனக்காக ஃபேஸ் பண்ணுவேன். சந்தோஷமா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் சந்தோஷமா இருப்பேன். நான் கண்டிப்பா இப்ப அங்க வரதா போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்க எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். மாமா, இப்பதான் எனக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. காலேஜ் கிட்ட இருக்கானா, ஏதோ அர்ஜென்ட்டா. நான் போயிட்டு வந்துடுறேன். சிவா, சாப்பிட்டு போ. எனக்கு பசிச்சா கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. நீங்க சாப்பிடுங்க.
மாமா போயிட்டு வரேன். அக்கா பாய். என்ன ஃப்ரெண்டோ என்ன அர்ஜென்ட்டோ. அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அத்தை. ஃப்ரெண்ட்ஸ்னாலோ அவங்க ஏதாவது ஆபத்துல இருக்கேன்னு சொன்னாலோ உடனே ஓடிடுவான். அவன் என்னோட தம்பி அத்தை. ம் ஆமாமா, உன்னை விட உன் தம்பி இருக்கானே ரொம்ப நல்லவன். அழகான குடும்ப வாழ்க்கைக்கு 12 விதிமுறைகள். மறந்துட்டீங்களா மாமா? இல்ல இல்ல, நீயும் நல்ல பொண்ணுதான். ஆனா உன்னை விட உன் தம்பி ரொம்ப நல்லவன். 2 பேர்ல யார் நல்லவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலே ரொம்ப டஃப்பா இருக்கு. ம் ஆமாண்டா, இந்த அக்கா தம்பி 2 பேரும் நம்ம வீட்டுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, என்னோட சந்தோஷம் என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா பூரி எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை முழுக்க நம்ம கண்ணு முன்னாடியே ஹாப்பியா இருப்பா. இருப்பான்னு நீ சொல்றன்னா பூமி நம்ம பூர்ணி சிவா கல்யாணத்துக்கு அவளும் ஒத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம்? ஆ, 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 அது அம்மா, அது வந்து இவங்க கல்யாண விஷயத்துல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல அத்தை. ஆனா என்ன, கல்யாணம் நடக்கணுங்கிறது உங்க புள்ள கையில தான் இருக்கு. அப்படிதானே மாமா? அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சிவாக்கும் பூரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ம் பூர்ணி, நீ இன்னொரு இட்லி சாப்பிடு. மாமா கையை தொடச்சுக்கோங்க மாமா. ம், ம். அம்மா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. ம். மாமா நானும் வரேன். மாமா இருங்க மாமா. 3வது ரூல மறந்துட்டீங்க போல இருக்கு மாமா. காத்துல முத்தம் பறக்கணும் மாமா. நோ. நோனா இதுக்கப்புறம் நம்ம சிவா பூர்ணி கல்யாணம் வேற இருக்கு.